ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்வது? லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் டிவைட் பை 6 லேயர். வாழ்க்கை என்பது 6 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 வகைகளையும் எந்த ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கின்றானோ அவனே இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு சென்றான் என்ற அர்த்தத்தை தருகிறது. அதுல முதல் விஷயம், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உயிர். அந்த உயிர் இருக்கும் வரை அவன் வாழ்கின்றான் என்று அர்த்தம். செகண்ட் லேயர், அவனுக்கு தேவைக்கான பணம். இந்த பணத்துக்காக வேண்டியே அவனுடைய வாழ்நாள் முழுவதையும், அவனுடைய காலங்களையும், அவனுடைய இனிமைகளையும் மறந்து அவன் வாழ்கின்றான். அவனுடைய 3வது கட்டங்களை அவனுக்கு செல்வதற்கு இந்த பணம் ஒரு தடையாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கைக்கு நாம் தேவையான பணங்களை சேமித்து என் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துடைய இனிமையை நாம் சென்று அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பழகுவோம். 3வது கட்டம், ஜஸ்ட் கனெக்ஷன் வித் யுவர் ஃபேமிலி, ஜஸ்ட் கனெக்ஷன் வித் யுவர் ரிலேட்டிவ். அதாவது உறவுகளை நாம் இயன்ற அளவு எங்களால் பேணி நடந்து அவர்களுடன் சந்தோஷமாக என் வாழ்க்கையை கழிப்பது. 4வது, இயற்கையை நாம் சிறப்பான முறையில் ரசிப்பது. இயற்கை என்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைதியான சூழல். அதை நாம் எந்த முறையில் சில ஆர்வத்துடன் பார்த்து அதை நாம் தேடி பெற்றுக்கொள்வது. 5வது, எங்களை விட்டுவிட்டு அடுத்த மனிதர்களுக்காக கண்ணீர் சிந்துவது. எங்களுக்குத்தான் எல்லாம் வேண்டும் என்பதை விட எங்களை சுற்றி இருக்கும் சிலருக்கு அவர்களுக்கும் சில தேவைகள் உண்டு என்பதை நாம் எங்களுள் அறிந்து அவர்களுக்கு குறைந்தது எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது. 6வது, ஜஸ்ட் கனெக்ஷன் வித் யுவர் கிரியேட்டர். உங்களை படைத்த இறைவனுடன் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அவனுடன் உங்களுடைய பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 6 விடயங்களை எந்த ஒரு மனிதன் சிறந்த முறையில் வாழ்கின்றானோ அவனே இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு சென்றான் என்று